ஒரு கிராமத்தில மீகா மாய்கா என்று ஒருவன் இருந்தான். ஒரு நாள் அவன் தாயிடமிருந்து 1100 வெள்ளி நாணயங்கள் திருடினான். அவனோட தாய் அதை தேடி கஷ்டப்பட்டு, என் பணம் திருடினவனுக்கு சாபம் என்று சொன்னாங்க. அப்போ மீகா பயந்து பணத்தை திருப்பிக் கொடுத்தான். அவனோட தாய் மகிழ்ந்து, இந்த பணத்திலே சில பங்கம் எடுத்து கடவுளுக்காக ஒரு சிலை செய்ய போறேன் என்றார். அவங்க வெள்ளியாலே ஒரு சிலை செய்து அதை வீட்டில வச்சாங்க. மீகா அந்த சிலையை வழிபட ஆரம்பிச்சான். அவன் ஒரு சிறிய தெய்வ ஆலயம் ஷ்ரைன் கட்டினான் மற்றும் ஒரு லேவியனை ஆசாரியராக நியமித்தான். ஆனா இது கடவுளுக்கு பிடிக்காதது. ஏனெனில் கடவுள் சொன்னார், நீங்கள் சிலைகளை செய்யக்கூடாது. மறுக்கும் ஆண் சில நாட்களுக்குப் பிறகு தான் கோத்திரத்திலிருந்து சில வீரர்கள் வந்து அந்த ஊரை கடந்து போனார்கள். அவர்கள் அந்த சிலையையும் லேவியனையும் பார்த்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீ எங்களோட வரு, எங்கள் ஆசாரியனாக இரு. அந்த லேவியன் சம்மதித்து சிலையையும் எடுத்துக்கொண்டு அவர்களோட போனார். அவர்கள் மீகாவின் சிலையை திருடி தான் நகரத்துக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே அதை வைத்து வழிபட ஆரம்பிச்சார்கள். இது கடவுளுக்கு மிகவும் துக்கமான விஷயம். ஏனெனில் மக்கள் அவரை மறந்துவிட்டார்கள். அவர்கள் சிலைகளை வழிபட்டு தங்கள் மனதில் நல்லது என்று தோன்றியதை செய்தார்கள. கடவுளுக்கு பதிலாக சிலைகளை வழிபடக்கூடாது. உண்மையான தேவன் ஒருவரே, நம்மை படைத்த ஆண்டவர். நாம் கடவுளிடம் மட்டும் பிரார்த்திக்கணும், மனிதன் செய்த பொருளுக்கு அல்ல.